பலம் நிரூபிக்காத விஜய்க்கு, ஜெயலலிதாவால சீரோவாக்கப்பட்ட விஜய்க்கு, உதயநிதி ஸ்டாலினால லெப்ட் ஹேண்ட்ல விக்கிரவாண்டியில டீல் பண்ணப்பட்ட விஜய்க்கு எடப்பாடியும் என்ன நினைக்கிறாருன்னா, பலம் நிரூபிக்காத விஜய்க்கு 50 சீட்டெல்லாம் கொடுக்கறது வேஸ்ட், ஒரு 15 to 20 சீட்டு கொடுத்தா பரவாயில்லன்னு நினைக்கிறாரு. விஜய்க்கு கூடுதல் சீட்டு கொடுத்தா அது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பலகீனம் ஆயிருங்கிறத எடப்பாடி பழனிசாமி தெளிவா உணர்றாங்க. பாஜகவை அடுத்துதான் விஜய் மதிக்கிறார். எல்லாரும் என்ன சொல்றாங்க, விஜயை சேர்த்துக்கிட்டு அவர் பாஜக தள்ளிடுவார்னு நினைக்கிறாப்புல. அவருக்கு ஜானகி சிவாஜி கதை என்ன ஆச்சுன்னு தெரியும். ஓபிஎஸ் டிஎம்கே ஆப்ஷனை தான் ஓபன் பண்ணியிருக்கிறாரு. செங்கோட்டை இன்னும் அதிமுக பொதுச்செயலாளர் ஆகணும்னு தான் ஆசைப்படுறாரு. டிடிவி விஜய் ஆப்ஷனையும் ஓபன் பண்ணியிருக்கிறாரு, ஸ்டாலின் ஆப்ஷனையும் ஓபன் பண்ணியிருக்கிறாரு. கரூர் இன்சிடென்ட்ல விஜயை தூக்கி போட்டுட்டாரு டிடிவி, ஸ்டாலினை தான் தூக்கி பிடிக்கிறாரு. எடப்பாடிக்கு ஜாதி அரசியலை சீமான் தான் கடுமையா அடிச்சு உடைக்கிறார். கரூர் இதுக்கு விஜய் மேல அக்யூஸ்டா போடணும். ஒரு ஆக்சிடென்ட் நடந்தனா டிரைவரை தான் அக்யூஸ்டா போடுவாங்க. டிரைவருக்கு நோக்கம் இருக்காது, விஜய்க்கு நோக்கம் கிடையாது. ஆனா நடந்ததுக்கு டிரைவர் தானே பொறுப்பு, அந்த நெக்லிஜென்ஸுக்கு டிரைவர் தானே பொறுப்பு. அப்ப நம்ம தூரம் சனியன் வந்ததுக்கு விஜய் தானே பொறுப்பு. அண்ணாவையும் 2 சனியன்களை மாலையா போட்டுக்கிட்டு 3வது ஒரு சனியன் வருன்னு தான் சனியன்னு தான் சீமான் விஜய் ஓங்கி அடிச்சாரு. அப்போ சனிக்கிழமை தூரம் ஒரு சனியன் வருதுன்னு தான் சொன்னார். டெய்லி போகாம சனிக்கிழமை தூரம் போனதுனால தானே கூட்டம் அதிகம் இந்த ஆக்சிடென்ட் ஆகுது. மோடி கூட சேர்ந்து ரகசிய உறவு வச்சுக்கிட்டு எஸ்ஆர் தனக்கு பயன்படுத்துறாருன்னு சீமான் ஒரு குற்றச்சாட்டு சொல்றாரு. சோ சீமானோட அந்த குற்றச்சாட்டுல நியாயம் இல்லைன்னு நம்ம மறுத்த முடியாது. அதிமுகவுடைய எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி அவர்கள் அவருடைய நிலை என்னவா இருக்கும், அரசியல் நிலை என்னவா இருக்கும்? ஏன்னா டிவிகேவோட கூட்டணி அப்படின்னு சொல்லி பேசப்பட்டுச்சு, இருக்க போறாரு, கூட்டணி வைக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த பக்கம் விஜய் இங்க போவாரா அங்க போவாங்கிற ஒரு குழப்பத்துல இருக்கு. இதுக்கிடையில நீங்க வேற சொல்லியிருந்தீங்க காங்கிரஸோட இணைய கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு. இப்படி இருக்கக்கூடிய தருணத்துல எடப்பாடியோட நிலை என்ன? திமுக கூட்டணி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸ்டாலின் 3 தேர்தலில் 45 விழுக்காடு வாக்குகளுக்கு மேலே பெற்றுட்டார். 2019 53, 2021 46, 2024 47. இன்னும் அவர் கூட்டணியை பலப்படுத்துறதுல உறுதியாக இருக்கிறார். அவர் கூட்டணியை பலப்படுத்திக்கிட்டு களத்துக்குள்ளே வரும்போது அவருக்குள்ள வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. 57 62 காமராஜ் உயரத்தில், 57 45, 67 46ங்கிற அந்த உயரத்தில் கட்சியை கைப்பற்றி காமராஜ் இன்ன உயரத்தில் ஒரு கூட்டணி பலத்தில் ஸ்டாலின் இருக்கிறாரு. அதுதான் இன்னைக்கு கொள்கை எதிரியை முறியடிக்கிறது தான் முக்கியம். நாங்கள் கூட்டணியோடு இருக்கணும்னு அன்பில் மகேஷும் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. இது விஜய்க்கு விடக்கூடிய மறைமுக அழைப்பு, காங்கிரஸ் ரூட்டில் விடக்கூடிய அழைப்பு. இந்த இடத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு எந்த பலனும் தராத கட்சிகள், தமிழகத்தின் உரிமையை காவு கொடுத்த கட்சிகள்னு தெளிவாக எடப்பாடி பழனிசாமி சொன்னவர். சட்டமன்ற தேர்தலில் அவர் பாஜக கூட கூட்டணிக்கு வந்துட்டார்னா நாளைக்கு மோடியை பார்க்குறதாட்டுள்ள தகவல்கள் எல்லாம் இருக்குது. அவர் அந்த கூட்டணிக்கு வந்துட்டாருன்னா அவருக்கு நோக்கம் ஆர்டி டீம், பிரைம் மினிஸ்டர், பிஎம்ஓ, அண்ணாமலை எல்லாரும் சீமான 18 விழுக்காடு டிடிவி, ஓபிஎஸ், ராமதாஸ் எல்லாம் எடுத்தவங்க 8 விழுக்காடு வாக்கெடுத்த சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிட்டா 18 8 26. இவர் வெறும் 20 தான். எப்படி போனாலும் இவர் ஒரு 150 தொகுதியில் டெபாசிட் இழந்து 3வது போக வேண்டிய சூழ்நிலை இவருக்கு வந்துடும். ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு, இதை முறியடிக்க அவர் அண்ணாமலையும் கட்சி தலைவர் பதவியிலிருந்து தூக்கி போட வச்சுக்கிட்டு பாஜகவுக்குள்ளே வந்துட்டார். எந்த பாஜகவுக்குள்ளே வராரு? மக்களவையிலே மைனஸ் செங்கோட்டை மூலமாக முஸ்லீம் ஓட்டெல்லாம் வராதுன்னு, சிவி சண்முகம் மூலமாக முஸ்லீம் ஓட்டெல்லாம் வராதுன்னு, இவர் ஜெயக்குமார் மூலமாக கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டெல்லாம் வராதுன்னு சொன்ன அந்த பாஜக கிட்ட, மைனஸ்ன்னு சொன்ன பாஜக கிட்ட, 21 தோத்ததுக்கு காரணம்னு சொல்ல பாஜக கிட்ட அவர் 26 வராருன்னா 2வது இடத்தை தக்க வைக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் அவருக்கு வந்துடுச்சு. அந்த நிர்பந்தத்தில் அவர் பாஜகவுக்குள்ள சான்ஸ் எடுக்க முடியாதுன்னு உள்ளே வந்துட்டார். இப்போ பாஜகவுக்கு அடுத்து தான் அவர் விஜயை மதிக்கிறார். பாஜகவை அடுத்து தான் விஜயை மதிக்கிறார். எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, விஜயை சேர்த்துக்கிட்டு அவர் பாஜக தள்ளிடுவார்னு நினைக்கிறாப்புல. அவருக்கு ஜானகி சிவாஜி கதை என்ன ஆச்சுன்னு தெரியும். சிவாஜி 50 சீட்டு சிவாஜிக்கு ஜானகி கொடுத்தும் எங்கள் அண்ணியை முதுகில் குத்திட்டாங்க, எங்கள் அண்ணன் பொண்டாட்டியை முதுகில் குத்திட்டாங்க, எங்கள் அம்மா இந்திரா காந்தியை அடி வயிற்றுல சுட்டாங்க, இவரை முதுகில் குத்துனாங்கன்னா அண்ணன் சிவாஜி பேசிகிட்டு இருப்பார். அவர் அப்படி பேசுனது மக்கள் மத்தியில் எந்த ஒரு வரவேற்பையும் பெறலை. 50 சீட்டு பலம் நிரூபிக்காத சிவாஜிக்கு
ஜானகி அம்மையார் கொடுத்தாங்க. அவர் தொண்டைமான், புதுக்கோட்டை, சிவாஜி திருவையாறு, நாகர்கோவில் ராதாகிருஷ்ணன் தவிர யாருமே அங்கே நல்ல வாக்கே எடுக்கலை. 47 வேட்பாளர்கள் 3%, 4%ன்னு ரொம்ப மோசமாக வாக்கெடுத்தாங்க. எடப்பாடியும் என்ன நினைக்கிறாருன்னா, பலம் நிரூபிக்காத விஜய்க்கு 50 சீட்டெல்லாம் கொடுக்கறது வேஸ்ட்டு, ஒரு 15 to 20 சீட்டு கொடுத்தா பரவாயில்லன்னு நினைக்கிறாரு. அப்படித்தான் ஜெயலலிதா அம்மையார் விஜயராகவனுக்கு 20 சீட்டு கொடுத்தாரு. இந்திய கம்யூனிஸ்ட் கேடிகே தங்கமணிக்கு 20 சீட்டு கொடுத்தாரு. அது ஜெயலலிதா அம்மையார் இமேஜை ஒரு எம்ஜிஆருக்கு இமேஜ் மாதிரி உருவாக்கி விட்டது. அவங்க 27 சீட்டும் ஒரு 24% வாக்கும் 1989ஆம் ஆண்டு பெற்றாங்க. சிவாஜிக்கு 50 சீட்டு கொடுத்ததிலே ஜானகிக்கு அது பலகீனம் ஆயிடுச்சு. அதனால விஜய்க்கு கூடுதல் சீட்டு கொடுத்தா அது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பலகீனம் ஆயிருங்கிறத எடப்பாடி பழனிசாமி தெளிவாக உணர்றாங்க. எதிரணியில் விஜய்க்கு காங்கிரஸ் கோட்டாவில் ஒற்றை இலக்கத்தில் சீட்டு கொடுக்க தான் அவங்க விரும்புகிறாங்க. அப்போ நம்மளும் ஒரு 15 to 20 சீட்டுக்கு மேலே கொடுத்தா அது சரியாக வராதுங்கிறது எடப்பாடிக்கு தெரியுது. அதனால தான் ராஜேந்திர பாலாஜியை வச்சு 20 சீட்டுக்குள்ளே தான் உங்களுக்குங்கிறத சொன்னாப்புல. அதே மாதிரி தமிழிசை அம்மையாரும் பிரசாந்த் கிஷோர் நிலைமையை பார்த்தீங்களா, கொடுக்கறத வாங்கிட்டு போங்கங்கிறத விஜய்க்கு சொல்கிறாப்புல. இந்த சூழ்நிலையில் ஆர்வி உதயகுமாரை அழைச்சி மீண்டும் தேமுதிகவை உள்ளே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாப்புல. தேமுதிகவை பொறுத்தளவில் எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லைன்னு சொல்லும்போது, வட தமிழகத்தில் வன்னியர் அல்லாதார் எதிர்ப்பு பிரகாசமாக எடப்பாடிக்கு இருக்க சூழ்நிலையில் அவரை வச்சு ஜெயிக்க முடியாதுன்னும், தென் தமிழகத்தில் முக்குலத்தோர் கடுமையாக எடப்பாடி எதிர்க்காங்கன்னு சொல்லும்போது முக்குலத்தோர் ஆதரவு இல்லாமல் தென் தமிழகத்தில் வெற்றி பெற முடியாதுங்கிற அடிப்படையிலையும் பிரேமலதா அம்மையார் எடப்பாடியோட போய் நம்ம தோற்று போயிட்டோம்னா இதோட அரசியல் சுத்தமாக முடிஞ்சு போகுமே, சுத்தமாக காலி ஆகிடுமேங்கிற ஒரு அச்சம் எடப்பாடி கூட கூட்டணி போகிறதுல பிரேமலதா அம்மையாருக்கு இருக்குது. அதே வேளையில் அதிமுக தான் ராஜ்யசபா அவங்களுக்கு உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்த அச்சத்துக்கு காரணம் என்னென்னா, அதிமுகவுக்குள்ள கூடிய வன்னியர் ஓட்டுகள் தேமுதிகவுக்குள்ள மாட்டேங்குது. அதிமுகவுக்கு எதிராக முக்குலத்தோர் இருக்கனால சவுத்துலேயும் ஜெயிக்க முடியுமாங்கிறது அவங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லைங்கிறத எல்லா கட்சியும் பார்த்தாங்க. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழரும் பார்த்தாங்க, பாமகவும் பார்த்தாங்க. எடப்பாடி அவர்கள் மிகவும் புத்திசாலி. அவர் ரொம்ப அமைதியாக இருக்கிறாருன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய யுக்தி இருக்குது. எப்படி அதிமுக தன் வசம் வச்சிருக்கிறாரோ அதை மாதிரி அரசியலையும் செயல்படுறார் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு. கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி புத்திசாலி தான். புத்திசாலி இல்லாமல் இவ்வளோ உயரத்துக்கு வர முடியாது. ஆனால் இப்போ என்னென்னா, மோடி அண்ணாமலை டீம் என்ன சொல்கிறாங்கன்னா, எடப்பாடியை முன்னிறுத்தினா அது 2 ஜாதி கட்சியாக போயிடும், அது பிற ஜாதிகள் ஓட்டு வராதுங்கிற ஒரு இது இருக்குது. முக்குலத்தோர் எதிர்ப்பை சமாளிக்கிறதுக்கு இப்போ சீமானே, சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் இவங்களெல்லாம் வீழ்த்தினால தான் நீங்கள் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா நீ கேட்குறீங்க. 4.5 வருஷம் ஆட்சியில் இருக்கும்போது முத்துராமலிங்க தேவருக்கு ஏன் பாரத ரத்னா கொடுக்கலங்கிறத சொல்லிக்கிட்டு, அவர் ரத்னாவுக்கு ரத்னாவா கொடுன்னு சொல்லிக்கிட்டு இதுவரை ஏன் வஉசிக்கு கொடுக்கல. இன்றைக்கி வஉசி செக்கிழுத்த செம்மல் வஉசி நினைவை கூறக்கூடிய ஒரு நாள், அவருக்கு ஏன் கொடுக்கல, பாரதியாருக்கு ஏன் கொடுக்கலன்னு கேட்கும்போது எடப்பாடிக்கு ஜாதி அரசியலை சீமான் தான் கடுமையாக அடித்து உடைக்கிறார். அப்போ நீங்கள் முத்துராமலிங்க தேவர்னு சொன்னால் அவர் முத்துராமலிங்க தேவர் ப்ளஸ் பாரதியார் ப்ளஸ் வஉசின்னு எடப்பாடியோட இரட்டை வேஷத்தை அம்பலப்படுத்துகிறாரு. இப்போ ஜெயலலிதாவுக்கு ஏன் இன்னும் பாரத ரத்னா வாங்கி கொடுக்கலன்னு கேட்குறாரு. பெரியாருக்கு பாரத ரத்னா என்னாச்சுன்னு கேட்குறாரு. ஜெயலலிதாவுக்கு பாரத ரத்னா கொடுக்கணும்னு சீமான் சொல்லலை. எடப்பாடிக்கு அந்த ரெட்டை வேடத்தை நாம் தமிழர் தம்பிகள் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. நீங்கள் கொடுத்தான்னா கொடுக்கலான்னு அவங்களுக்கு முத்துராமலிங்க தேவர் அவங்களுக்கு தமிழர்னு மேட்டரே தவிர ஜெயலலிதாவும் பெரியாரும் அவங்களுக்கு மேட்டர் கிடையாது. பட் இவங்க அதை சொல்லிக்கிட்டு அதுக்கு ஒன்றும் பண்ணலைங்கிறது தான் அவங்க கட்சிக்காரங்க அந்த கூட்டங்களில் பேசுகிறாங்க. ஸோ நாம் தமிழர் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 1 விழுக்காடில் இருந்தவங்க எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் 8 விழுக்காடு வந்திருக்காங்க. மீண்டும் அவங்க எடப்பாடியை பலகீனப்படுத்தக்கூடிய அரசியலை தெளிவாக பண்ணுறாங்க. விக்கிரவாண்டிலையும் ஈரோடு கிழக்குலையும் எடப்பாடி நிற்காததை வச்சு எடப்பாடியை பலகீனப்படுத்துகிறாங்க. எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லாததை வச்சு பலகீனப்படுத்துகிறாங்க. நான் வன்னியர் நான் வெள்ளாள கொண்டர்கள் மத்தியில் எடப்பாடியை பலகீனப்படுத்துகிறாங்க. ஸோ இந்த பலகீனங்களுக்கு மத்தியில் எடப்பாடி பழனிசாமி அணி அமைக்கிறதுக்கு பயங்கரமாக சிரமப்படுறாரு. ஆர்வி உதயகுமார், பிரேமலதா அம்மையாரை பார்த்தாங்கன்னா, ஒருவேளை டிடிவி, விஜய், அதுக்கப்புறம் செங்கோட்டையன் 3 பேரும் இணைஞ்சு, ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் 3 பேரும் இணைஞ்சு ஒரு டீமாக செயல்படும் போது இது எந்த அளவுக்கு எடப்பாடி அவர்களுக்கு ஒரு பின்னடைவாக இருக்க வாய்ப்பு இருக்கு? இவங்க ஒரு டீமாக இன்னும் செயல்படலை. ஓபிஎஸ் டிஎம்கே ஆப்ஷனை தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு. செங்கோட்டையன் இன்னும் அதிமுக பொதுச்செயலாளர் ஆகணும்னு தான் ஆசைப்படுறாரு.
டிடிவி விஜய் ஆப்ஷனையும் ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு, ஸ்டாலின் ஆப்ஷனையும் ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு. கரூர் இன்சிடெண்ட்டில் விஜயை தூக்கி போட்டுட்டாரு டிடிவி, ஸ்டாலினை தான் தூக்கி பிடிக்கிறாரு. ஆனால் அரசியல் களத்துக்குள்ளே 2 ஆப்ஷனையும் டிடிவி ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இது நாம் நினைக்கிற மாதிரி பத்திரிகையில் எழுதுகிற மாதிரி உடனே அரசியல் கூட்டணி அமையாது. லாப நோக்கம் தான் எல்லாருக்கும் குறி. ஸோ அவங்க எல்லாருமே வந்து திமுக 46 விழுக்காடு பலத்தில் இருக்கும்போது கூடுதலாக நம்மளும் சேர்ந்தால் அதோட பலம் 46 தாண்டி போகும். எதிரில் அணி சரியில்லை, அதனால ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட்டுங்கிறது தான் பிரேமலதா நினைக்கிறாங்க, ஓபிஎஸ் நினைக்கிறாரு, டிடிவி நினைக்கிறாரு. இங்கே எம்ஜிஆர், ஜெயலலிதா, ரெட்டல் எல்லாம் செத்த அது ஓவர். அதெல்லாம் நம்ம இல்லை. இப்போ சீமானே அடிக்கிறாரு, கிடக்கிற அழகு கிடக்கக்கூடிய எம்ஜிஆர், ஜெயலலிதா சமாஜெல்லாம் தூக்கி போட்டுன்னு தானே சொல்கிறாரு. அப்போ அதை சொல்லி தானே ஒருத்தர் வாக்கு சதவீதத்தில் உயர்ந்துட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த பொலிட்டிக்ஸ் எல்லாம், அந்த சென்டிமெண்ட் பொலிட்டிக்ஸ் எல்லாம் ஓவர். ரியல் பொலிட்டிக்ஸில் ஸ்டாலின் 46 நிற்கிறாரு. அவர் கூட நம்ம போனால் ஈஸியாக ஜெயித்தரலாங்கிற கணக்கு தான் பன்னீருக்கு இருக்குது, பிரேமலதாவுக்கு இருக்குது, டிடிவிக்கு இருக்குது. ஸ்டாலினுக்கு ஒரு வித பயம் வந்துருச்சு விஜயை பார்த்து. வாக்காளர், அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே வந்து ஏன் வாக்காளர்களாக வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. நியாயமான கேள்வி தான். சீமானும் இந்த கேள்வியை தான் கேட்குறாரு. கரூர் இதுக்கு விஜய் மேலே அக்யூஸ்டாக போடணும். ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா டிரைவரை தான் அக்யூஸ்டாக போடுவாங்க. டிரைவருக்கு நோக்கம் இருக்காது, விஜய்க்கு நோக்கம் கிடையாது. ஆனால் நடந்ததுக்கு டிரைவர் தானே பொறுப்பு, அந்த நெக்லிஜென்ஸுக்கு டிரைவர் தானே பொறுப்பு. அப்போ சனிக்கிழமை தோறும் சனியன் வந்ததுக்கு விஜய் தானே பொறுப்பு. அண்ணாவையும் 2 சனியன்களை மாலையாக போட்டுக்கிட்டு 3வது ஒரு சனியன் வருன்னு தான் சனியன்னு தான் சீமான் விஜயை ஓங்கி அடித்தார். அப்போ சனிக்கிழமை தோறும் ஒரு சனியன் வருதுன்னு தான் சொன்னார். டெய்லி போகாமல் சனிக்கிழமை தூரம் போனதுனால தானே கூட்டம் அதிகம் வந்து இந்த ஆக்சிடெண்ட் ஆகுது. 10 இடத்துல பேசாமல் ஒரு இடத்துல பேசுனதுனால இந்த ஆக்சிடெண்ட் வருது. கரூரில் பிரச்சார கூட்டத்துக்கு மற்ற மாவட்டத்திலேருந்து ஆட்களை சேர்த்தனால இந்த ஆக்சிடெண்ட் வருது. டிலேயாக பண்ணனால அந்த ஆக்சிடெண்ட் வருது. அப்போ குற்றவாளி விஜய் தானே. மற்ற டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஏன் இங்கே கரூருக்கு கூட்டம் காட்டுறதுக்கு ஆளை கொண்டு வரணும்? குற்றவாளி விஜய் ஏன் ஸ்டாலின் அக்யூஸ்டாக போடலை? அப்போ சீமான் கேட்குறது நியாயம் தானே. ஸ்டாலின் வந்து விஜய் அக்யூஸ்டாக போட்டால் அவர் வந்து எடப்பாடி கூட சேர்ந்துருவாருன்னு அச்சப்படுறாரு. அதனால காங்கிரஸ் ரூட்டில் ஏதாவது கொஞ்சம் சீட்டை கொடுத்து கொள்கை எதிரியை தோற்கடிப்போம் வாங்கன்னு விஜயை தன்வசப்படுத்த பார்க்குறாரு ஸ்டாலின். விஜய் சீமான் தான் இதை ஆணித்தரமாக கேட்குறாரு. ஸ்டாலின் அவர்களுக்கே தோல்வி பயம் வந்துட்டா கண்டிப்பாக கூடுதல் பலத்தோடு நிற்போங்கிறதுக்காக விஜய் எடப்பாடி கூட போகக்கூடாதுங்கிற அடிப்படையில் தன் பக்கம் வரட்டுன்னு பலம் நிரூபிக்காத விஜய்க்கு, ஜெயலலிதாவால் சீரோவாக்கப்பட்ட விஜய்க்கு, உதயநிதி ஸ்டாலினால் லெஃப்ட் ஹேண்டில் விக்ரவாண்டியில் டீல் பண்ணப்பட்ட விஜய்க்கு ஒரு ஏசி சண்முகம் பாரி இவங்களுக்கெல்லாம் கண்ணப்பனுக்கெல்லாம் சீட்டு கொடுத்த மாதிரி காங்கிரஸுக்கு உள் ஒதுக்கீடாட்டு வாழப்பாடி ராமமூர்த்திக்கு டாக்டரையா மூலமாக கொடுத்த மாதிரி உள் ஒதுக்கீடாக கொடுக்கறதுக்கு ஸ்டாலின் விரும்புகிறாரு. அதனால தான் அக்யூஸ்டா போடலை. எந்த கட்சி தலைவரும் தன் தொண்டர் சாகத்துக்கு விரும்ப மாட்டாங்கன்னு ஸ்டாலின் விஜய்க்கு கிளீன் சீட்டு கொடுக்குறாப்புல. இன்னைக்கு கொள்கை எதிரியை தோற்கடிப்போம் வாங்கன்னு மறைமுகமாக விஜய்க்கு அழைப்பு கொடுக்குறாங்க. ஓகே, இன்னைக்கு பாஜக தான் வந்து ஒரு எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு யுக்தியா இருக்கு தேர்தலை ஜெயிக்கிறதுக்கு அப்படிங்கிறது இந்த பீகார் தேர்தல் மூலிமா நிரூபணம் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு ஒரு குறுகிய காலகட்டத்தில் வந்து எஸ்ஐஆர் மூலயமா வந்து இது எலெக்ஷன் கமிஷனோட சேர்ந்துட்டு இவங்க வந்து தேர்தல் வெற்றியை வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியா வந்து பீகார்ல இப்போ கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியாக ஒரு நிலைமை வந்து தமிழ்நாட்டுக்கு வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு கருத்து நிலவுது. இது எப்படி பாக்குறீங்க? பீகார்ல மக்களவையில் ஜெயித்த அணி வெற்றி பெற்ற அணி வெற்றி பெற்றிருக்கிறாங்க. மக்களவையில் தோத்த அணி அந்த ஓட்டை தான் எடுத்திருக்கிறாங்க. ஸோ வாக்கு சதவீதத்தில் பீகாரில் எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி தமிழ்நாட்டில் எங்கள் மக்களவையிலையும் சட்டமன்றத்திலும் வெற்றி பெற்ற அணி திமுக அணி. ஸோ பீகார் தமிழ்நாடு ஒப்பீடு வந்து தலைகளாக இருக்குது. அதே வேளையில் பிரசாந்த் கிஷோர் ஒப்பீடு விஜய்க்கு ரொம்ப கிளியை கொடுத்துருக்கோம். 3வது ஆள் இல்லாமலே பிரசாந்த் கிஷோர் 3% ஓட்டு தான் எடுத்திருக்கிறாரு. இங்கே வந்து 3வது சீமான் பாராளுமன்றத்தில் 8 விழுக்காடு ஓட்டு எடுத்துட்டாரு. பறையர் தேவேந்திரகுல வேளாளருக்கு 5 விழுக்காடை உயர்த்தி கொடுக்கணும்னு கேட்கிறாரு. எஸ்ஐஆர் பார்த்து பயப்படணும். யார் பயப்படுறா? ஸ்டாலின் அவர்கள் ஏன் மறுக்கப்படுறாரு? எஸ்ஐஆர் பார்த்து அவர் பயப்படலை. எஸ்ஐஆர் ஸ்டாலின் வந்து மோடி கூட சேர்ந்து ரகசிய உறவு வச்சுக்கிட்டு எஸ்ஐஆரை தனக்கு பயன்படுத்துறாருன்னு சீமான் ஒரு குற்றச்சாட்டு சொல்றாரு. ஸோ சீமானோட அந்த குற்றச்சாட்டில் நியாயம் இல்லைன்னு நம்ம மறுத்துற முடியாது. வெண்கொடை கொடுக்கறதையும் சொல்றாரு. இந்த இலகணேசனுக்கு அஞ்சலி செலுத்ததுக்கு சிஎம் என்ட்ரஸ்ட் பண்ணதையும் சொல்றாரு. பல உதாரணங்களை சொல்லி இன்னைக்குள்ள
தமிழக அரசு அதிகாரிகள் தான் இந்த பிஎல்ஓவா இருந்து எஸ்ஐஆரை திமுக தனக்கு சாதகமாக பயன்படுத்துதுங்கிற குற்றச்சாட்டை சீமான் சொல்கிறாரு. பயப்படுறதாட்டு காட்டுறது அது ஒரு நடிப்பு. இன்னொன்று அதை பயன்படுத்தி திமுக மோடிக்கு ஆசீர்வாதத்தோட தன்னை பலப்படுத்துறாங்கங்கிற குற்றச்சாட்டை தான் சீமான் முன்வைக்கிறார். இது எந்த அளவுக்கு சாத்தியம் சார்? ஏன்னா கொள்கை எதிரி எங்களோட அரசியல் ரீதியா முதல் எதிரியே வந்து பாஜக தான், என்டிஏ தான் அப்படின்னு கூட்டணி சார்பாகவும் சரி இல்லை டைரக்ட் எதிரியும் வந்து எங்களுக்கு அவங்க தான் இருக்கும்போது எப்படி மோடியோட இவர் ஒன்றிணைஞ்சு செயல்படுவார்? மோடிக்கு காங்கிரஸ் இன்க்ளூசிவ் டிஎம்கே தான் எதிரி. இதுதான் சசிகலா அம்மையார் விஷயத்தில் நான் சொன்னேன். சசிகலா அம்மையார் ஜெயலலிதா மரணத்தில் அவங்களுக்கு துளியும் சம்பந்தம் கிடையாது. நான் அன்னைக்கும் சொல்கிறேன், இன்றைக்கும் சொல்கிறேன், ஜெயலலிதாவின் உயிர் தோழி, பெரிய ஸ்டேச்சரில் உள்ளவங்க. ஆனால் மோடி இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ளே சசிகலா அம்மையார் வர முடியாதுன்னு நான் சொன்னேன். காரணம், மோடியை பொறுத்தளவில் காங்கிரஸ் பிடிக்குள்ளே ஸ்டாலின் போயிடக்கூடாதுங்கிறது தான் நோக்கம். அதனால தான் மிகப்பெரிய ஆட்கள், சத்யன் குருமூர்த்தி மிகப்பெரிய ஆள், மோடியையே பிரைம் மினிஸ்டராக ப்ரொமோட் பண்ணவர், அவர் எமர்ஜென்சி ஹீரோ சுப்பிரமணிய சாமி, தியாக வரலாற்றுக்கு சொந்தக்கார இல கணேசன், ஹெச் ராஜா, சிதம்பரத்தோட பெரிய அறிவுஜீவியான ஹெச் ராஜா போன்றவர்கள் கருத்தெல்லாம், பொன் ராதாகிருஷ்ணன் கருத்தெல்லாம் மீறி எங்கள் கருத்து மோடி கிட்ட எடுபட்டுச்சுன்னா அந்த இடத்துக்குள்ள காங்கிரஸ் தான் மோடிக்கு எதிரியே தவிர அவருக்கு வந்து ஸ்டாலின் எதிரி இல்லைன்னு தான் மோடி அன்னைக்கு களமாடினார். இன்றைக்கும் அப்படி ஒரு சந்தேகத்தை மோடி மீது சீமான் கிளப்பிட்டு இருக்கிறாரு. அதை நாம் வந்து ஒன்றுமில்லைன்னு துரத்துக்கு போட்டுற முடியாது. ஓகே சார், பல்வேறு அரசியல் யூகங்களுக்கு இடையே வந்து ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை வந்து பகிர்ந்துட்டு வராங்க. நீங்கள் உங்களுடைய கருத்தை வந்து எங்களோட இன்னைக்கு பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றி சுகன்யா.